அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வந்து டிவிகேல உள்ள பெண்களை வந்து விபச்சாரின்னு ஒரு விஷயத்த கொச்சையா பேசி அதுல வந்து பல பேருடைய கண்டனத்திற்கு ஆளாயிட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலை வந்து அவர் பேசுறப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் உள்ள பெண்களை விபச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுக்கு பல விதமான விமர்சனங்களும் பல இஷ்யூவும் அவருக்கு போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கரூர் விஷயமா இருக்கட்டும், அப்புறம் அவருடைய பர்சனல் விஷயம், அதாவது அவங்களுடைய மனைவி விவாகரத்து, அப்புறம் அந்த கோர்ட்ல கேஸு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, த்ரிஷா விஷயம் இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தங்கையாகவும் இருப்போம், அக்காவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு பெண் சொன்ன வந்து பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை மேற்கோள் காட்டி வந்து இந்த அரசியல் விமர்சகர் பேசின வந்து இப்போ பயங்கர சர்ச்சையாயிருச்சு. இது எந்த அளவுக்கு சர்ச்சையாகி ஒரு படி மேலே போயிருச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் நேற்று வந்து காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காரு. அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும்ட்டு புகார் கொடுத்துருக்காரு. நேற்று அவரே ஸ்பாட்ல இறங்கி அவரே போய் காவல்துறையில் புகார் கொடுத்தது வந்து எல்லாருடைய கவனத்தை மாற்றிருக்குன்னு சொல்லலாம்.